திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் துவங்கப்பட்ட அந்த நாளிலிருந்து திருச்சி மாநகரத்தில் வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக வந்து உருவத்திற்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன நெரிசல்கள் மட்டும் உள்ளது. அந்த சின்ன சின்ன நெரிசல்கள் மட்டும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து முன்னெடுத்து வச்சுருக்கேன். முதல் கட்டமாக வந்து பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலை நேரத்தில் வீடு திரும்பும் போதும் அவங்களுக்கு கனரக வாகனங்களால் வந்து ஒரு சில இடையூறுகள் இருக்குது. ஆகவே பள்ளி நேரங்களில் வந்து கனரக வாகனங்கள் வந்து மாநகரத்துக்குள்ளே வர வேண்டாம் என்றும், செந்தனீர்புரம் சங்கிலியாண்டபுரம் வேர்ஹவுஸ் வழியாக செல்லக்கூடிய பேருந்து வழித்தடம் இருவழிப்பாதையாக இருக்கிறது. அந்த இருவழிப்பாதையாக இருக்கிறத வந்து ஒரு வழிப்பாதையாக மாற்றி செந்தனீர்புரம் சங்கிலியாண்டபுரத்திலிருந்து வள்ளுவர் நகர் வழியாக அந்த அணுகு சாலையை வந்து ஈஸியாக கொண்டு போகலாம். அங்கே ஒரு பெரிய ரோடு இருக்குது. அதையும் வந்து மாவட்ட ஆட்சியருடைய கவனத்தில் வந்து சொல்லியிருக்கேன். தஞ்சாவூர் மார்க்கமாக வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் பால்பனி சிக்னலில் வந்து லெஃப்ட் திரும்பும்போது அவங்களுக்கு அந்த சிக்னலில் லெஃப்ட் திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னென்னா, மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய வாகனங்கள்லாம் அந்த இடத்த வந்து அதிகப்படியாக வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாங்க. அந்த சிக்னல் நேரத்தில் வந்து இடது பக்கம் திரும்ப முடியல. அதனால் அந்த இடத்துல மட்டும் ஈஸியாக போகிறதுக்கு தஞ்சாவூர் மார்க்கமாக வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் அந்த பால்பனையில் இடதுபுறம் திரும்புவதற்கு தனியாக ஒரு தடுப்பு பேரிகார்டு ஏதாவது வச்சு ஒரு தனி ரூட் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சுனாக்க நம்ம திருச்சி மாவட்டத்தில் ஏறக்குறைய 99% எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்கள் வந்து பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் முயற்சியில் வந்து நல்ல சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம்.